ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் அதிசயமானவைகளை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம். என் குமாரரே, இப்பொழுது அசதியாய் இராதேயுங்கள் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியாவின் நாட்களிலே ஆமென், அந்த யூதேயா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நாட்களாக அது மாறுகிறது. ஜனங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் இப்பொழுது தங்கள் விருப்பமான வழிகளிலே தெய்வ பயமற்று உணர்வற்று ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் தேவனாகிய கர்த்தர் சடுதியாய் ஒரு யோசனையை இந்த எசேக்கியாவுக்கு கொடுத்து அந்த நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அந்த அந்த யூதேயாவுக்குள் கட்டளையிடுவதை நாம் காண முடிகிறது. அந்த பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது அந்த கடைசி வசனம் சொல்லும், இந்த காரியம் சடுதியாய் தோன்றிற்று. இதுதான் எழுப்புதல். திடீரென்று அது வரைக்கும், அந்த வருகிற அந்த நேரம் வரைக்கும் யாருக்குமே அது தெரியாது. பயங்கரமான கடின இருதயத்தோடு தேவ பிள்ளைகள் இருப்பார்கள், உணர்வற்று இருப்பார்கள், தேவனை தேட மனதற்று இருப்பார்கள். அந்த நேரத்திலே தான் சடுதியாய் கர்த்தருடைய திட்டத்தின்படியான தேவ கிரியைகள் வெளிப்படும். அதே போலத்தான் எசேக்கியாவின் நாட்களிலே வெளிப்பட்டது. அந்த காரியத்திற்காக, அந்த எழுப்புதலுக்காக, அந்த தேவ சித்த நிறைவேறுவதற்காக எசேக்கியா ஜனங்களை ஆயத்தப்படுத்தின ஒரு வார்த்தையைத்தான் நாம் வாசித்தோம். அங்கே சொல்லுகிறார், எதற்காக நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் அசதியாக இருந்து விடக்கூடாது. அடுத்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்க, அதாவது ஜெபம் பண்ணுவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நின்று ஜெபத்திலே போராடுவதற்கு நீங்கள் அசதியாக இருந்து விடக்கூடாது. அடுத்து சொல்லுகிறார், அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறதற்கு அடையாளமாகிய தூபம் காட்டுகிறவர்களாய் இருக்க நீங்கள் அசதியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தேவன் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை பிசாசானவனுடைய தந்திரத்தினாலே தேவ பிள்ளைகள் அங்கே மறுதலித்து அவரவர் இப்படி இவ்வளவு ஆராதிச்சா போதும், இவ்வளவு ஜெபம் பண்ணால் போதும் அப்படி என்று சொல்லி ஒரு குறுகின எண்ணத்தோடு குறைந்த நிலையிலே கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு முன்பாக நிற்கவும், பணிவிடை செய்யவும், அவருக்கு ஊழியம் செய்யவும், தூபம் காட்டுகிறவளாய் இருக்கவும் நம்மை தெரிந்து கொண்டார். முழுவதும் தேவனுக்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். அதனால சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் தேவ சித்தத்தை செய்வதற்காக, தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனால் முன்குறிக்கப்பட்டு உங்களை அழைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்கள், நீங்கள் அசதியாய் இராதேயுங்கள் என்று சொல்லுகிற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற அதை போல ஜனங்கள் நிற்கிறார்கள். ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு இசைந்து போகிறார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்நாட்களிலே கட்டளையிட்டார். அது ஒரு பெரிய எழுப்புதலின் நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் நாம் நம்மை தெரிந்து கொண்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை இந்த எசேக்கியாவின் மூலமாய் அந்த ஜனங்கள் உணர்வடைந்து தேவனுடைய சித்தத்தை செய்த பொழுது எழுப்புதல் வந்தது போல நாமும் தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றும் பொழுது சடுதியாய், யாரும் எதிர்பார்க்காத அளவில், யாரும் எதிர்பார்க்காத முடியாத அளவில் பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் நடப்பித்து தேசத்தை நம்முடைய ஜனங்களை இரட்சித்து மறுரூபப்படுத்துவார். ஆனபடினாலே நம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட, நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் மறந்து நமக்கு இஷ்டமான வழிகளை செல்லாதபடி நாம் அதை நிறைவேற்றுவதற்கு
தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி நடப்பதற்கு, அதை செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். கர்த்தர் நம்மையும் இந்த எழுப்புதலின் நாட்களிலே பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எசேக்கியா தன்னுடைய சீர்கெட்டிருந்த தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்காக ஆண்டவரே, தேவ திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்திற்காக பெரிய மாற்றம் உருவாவதற்கு ஜனங்களை எச்சரித்து உணர்த்தியும் ஆயத்தப்படுத்தினது போல எங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஒன்று கூட எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அசதியாயிராதபடி செயல்பட ஆவியானவர் இடைப்படுகிற அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் உள்ளங்களையும் வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.